Hello friends, welcome back to Play Tamil. Winning number channel top 10 ஆன most popular ஆன anime தான் பார்க்க போறோம். Currently like இப்போதைக்கு இதான் கொஞ்சம் ட்ரெண்டிங்கா இருக்கு. நிறைய பேர் தான் பார்த்துட்டு இருக்காங்க and rankings and அதுலயும் வந்து இதான் இப்போதைக்கு top 10ல இருக்கு. சோ அது என்னென்ன anime எல்லாத்தையும் இன்னைக்கு ஒரு வீடியோல நம்ம பார்த்தலாம். வாங்க டேட்டா வீடியோவை ஸ்டார்ட் பண்ணலாம். நம்ம லிஸ்ட்டில் 10th இடத்துல இருக்க நம்ம ஹைக்யூ அனிமி தான். ஸோ என்கிட்ட ஸ்போர்ட்ஸ் கேட்டகரி ஆனது 2014 இதை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இப்போ வரைக்கும் டோட்டலி 4 சீசன் இதுக்கு அவைலபிளாகவும் இருக்குது. அண்ட் 4 சீசனுமே ஆல்மோஸ்ட் எவ்வளோ எபிசோட்ஸ் இருக்குன்னு கேட்டிங்கன்னா டோட்டலாக இப்போது 85 எபிசோட்ஸ் இருக்குது. ஸோ இதில் நல்ல விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இல்லை நம்ம சீசன் 1 வந்து இப்போ நம்ம தமிழ் டப்டோட Crunchyroll ஆப்பில் ரிலீஸ் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. அண்ட் ஹோப் அப்படியே அப்கமிங் எல்லா சீசன்ஸையும் அவங்க கவர் பண்ணிடுவாங்கன்னு. அண்ட் இன்னும் நீங்களும் கொஞ்சம் இந்த மாதிரி ஸ்போர்ட்ஸ் கேட்டகரி இது வரையும் பார்த்ததே இல்லைன்னா டெஃபினட்டாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஆக்சுவலாக நானே வந்து ஒரு ஃபர்ஸ்ட் ரொம்ப ஸ்போர்ட்ஸ் அனிமேலாம் பார்த்ததில்ல. ரொம்ப லைக் ஃபர்ஸ்ட் வந்து ஏதோ ஒரு ஃபுட்பால் கேட்டகரியில் ஒரு அனிமே பார்த்தேன். அது செம்மையாக இருந்தது. அண்டு அப்போ தான் தெரிஞ்சது ஓகே அனிமேயில் ஸ்போர்ட்ஸ் கேட்டகரியிலையும் வந்து அது பயங்கரமாக அவங்க பண்ணுறாங்க. அண்ட் இப்போ தான் இந்த ஹைக்யூ நானும் பார்க்க ஆரம்பிச்சிருக்கேன். செம்மையாக போயிட்டுருக்கு. லைக் ஸ்டோரி மட்டும் இல்லாமல் அந்த ரேஜ் மூமெண்ட்டும் வந்து ஸ்போர்ட்ஸில் காமிப்பாங்கள அது அப்படியே நம்மளை ஃபீல் பண்ண வைக்கிற லெவலான விஷுவல்ஸ் வந்து அனிமேயில் போட்டிருக்காங்க. ஸோ அதுக்காக வேணால் நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் நம்ம லிஸ்ட்டில் 9th இடத்துல இருக்க நம்ம டாக்டர் ஸ்டோனோட அனிமே. ஸோ 2019 இதையும் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ வரைக்கும் டோட்டலி 3 சீசன் அவைலபிளாக இருக்குது. அண்ட் டோட்டலாக இதுக்கும் 57 எபிசோட்ஸ் தான் இருக்குது. ஸோ நீங்கள் இந்த 57 எபிசோடையும் கரெக்டாக பார்த்தீங்கன்னா 3 சீசனையும் முடிச்சிடலாம். அண்ட் பை த வே இது கூட இப்போ நம்ம தமிழ் டப்டோட Crunchyroll ஆப்பில் ரிலீஸ் பண்ணிட்டு வந்துட்டு தான் இருக்காங்க. அண்ட் ஆக்சுவலி ஒரு ரீசெண்டான ஒரு அப்டேட் பார்த்தீங்கன்னா சீசன் 4 தான் கடைசியான சீசனாகவும் இருக்க போகுதுன்னு. அண்ட் அது லைக் அதை கேட்டு எனக்கே கொஞ்சம் ஒரு மாதிரி இருந்தது. என்னடா அவள் தானா இப்போ தான் கொஞ்சம் ரிலீஸ் பண்ண மாதிரி இருந்தது. பட் அதுக்குள்ளே வந்து இதை க்ளோஸ் பண்ணுறாங்கன்னு. அண்ட் நானும் இது இப்போ தான் பார்க்க ஆரம்பிச்சிருக்கேன். நீங்களும் கொஞ்சம் சயின்ஸ் ரிலேட்டடாக அண்ட் கொஞ்சம் இன்வென்ஷன்ஸ் இந்த மாதிரியெல்லாம் நீங்கள் எதிர்பார்க்குறீங்கன்னா இந்த அனிமேல ஃபுல்லாக நீங்கள் பார்க்கலாம். நம்ம ஹீரோ தான் எல்லாத்தையும் ஹியூமன்ஸை திருப்பி ரிவைவ் பண்ணிகிட்டு இருக்காரு. நெக்ஸ்ட் நம்ம லிஸ்ட்டில் 8th இடத்துல இருக்க நம்ம பிளாக் கிளார்னு சொல்லிட்டு அனிமே 2017 ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. டோட்டலி இதுக்கு 4 சீசன் அவைலபிளாக இருக்குது. அண்ட் இப்போ வரைக்கும் 170 எபிசோட்ஸ் இருக்குது இந்த 4 சீசன்லேயும். அண்ட் இதையும் பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக தான் இப்போ நம்ம தமிழ் டப்டோட டாடா பிளேயில் தான் ரிலீஸும் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. நல்ல விஷயம். ஏன்னா இதெல்லாம் கொஞ்சம் பாப்புலரான அனிமே. இன்னும் ஆன்கோயிங்கில் தான் போயிட்டுருக்கு. அண்ட் இன்னும் பாப்புலாரிட்டி வைஸில் நிறைய பேர் பார்த்துட்டு தான் இருக்காங்க. நானும் இதை இப்போ தான் பார்க்க ஆரம்பிச்சிருக்கேன். 2 மெயினான சில கேரக்டர்ஸை காமிச்சிருக்காங்க. நம்ம யோனோ அண்ட் அஸ்தான்னு சொல்லிட்டு. அண்ட் அவங்க 2 பேருமே மேஜிக் உலகமாகவே இருக்கும். ஆனால் நம்ம ஹீரோ கிட்ட எந்த ஒரு மேஜிக் பவருமே கிடையாது. ஆனால் அவருக்கு ஒரு புக் ஆட்டோ கிடைக்கும் பிளாக் கிளார்னு சொல்லிட்டு. அண்ட் செம்ம பெரிய ஸ்வாடும் கையில் இருக்கும். அண்ட் இப்போதைக்கு தான் கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்கூல்லாம் போயிட்டு அண்டு தனி ஒரு குரூப்லலாம் ஜாயின் ஆகிருக்காங்க. ஸோ நல்லா இன்ட்ரெஸ்டிங்காகவும் போயிட்டுருக்கேன். அண்ட் இன்கேஸ் நீங்களும் இந்த மாதிரி கொஞ்சம் மேஜிக்கல் அண்ட் ஆக்ஷன் கேட்டகிரியான ஒரு அனிமே தெரியுங்கன்னா டெஃபினட்டாக இதையும் நீங்கள் ட்ரை பண்ணலாம். நெக்ஸ்ட் நம்ம லிஸ்ட்டில் 7th இடத்துல இருக்க நம்ம சோலோ லெவலிங் தான் நம்ம 2024 தான் ரிலீஸ் ஆனது. இப்போ வரைக்கும் வெறும் ஒரே ஒரு சீசன் தான் வந்திருக்கு. ஆனால் பாப்புலாரிட்டி வைஸில் நல்லா பீக்கு கொண்டு போயிட்டாங்க. ஸோ இதில் சீசன் 1 வித் டோட்டல் 12 எபிசோட்ஸ் தான். அதனால் நீங்கள் ஈஸியாக ஒரே நாளில் கூட பார்த்து முடிச்சிடலாம். அண்டு இது கூட நம்ம தமிழ் டப்லையும் அவைலபிளாக இருக்குது நம்ம Crunchyroll ஆப்பில் தான். ஸோ கான்செப்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா லைக் நம்ம ஹீரோ வந்து ஒரு வேறு நிறைய போர்ட்டல்ஸ்லாம் இப்போ நம்ம உலகத்தில் ஓப்பன் ஆகிட்ருக்கோம் கொஞ்சம் ஃபேண்டசி மாதிரி. அண்ட் அங்கே போய்ட்டு நிறைய டீமன்ஸு அது எல்லாத்தையும் ஆர்க்ஸ் எல்லாம் இருக்கும் அதெல்லாம் சாவடிக்கணும். அண்டு அதில் தான் வந்து அவங்க டே டு டே லைஃப் வந்து ஏர்னிங் ஆட்டம் பார்த்துட்ருப்பாங்க. நம்ம ஹீரோ ஆக்சுவலி அவருக்கு ஒரு சில விஷயங்கள்லாம் வந்து அவருக்கு மட்டும் தான் தெரிய வரும். அண்ட் அது ஒரு கேம் மாதிரி அவர் ஆடிட்டு இருப்பார். அவர் தானே வந்து லெவல் அப்கிரேட் பண்ணிகிட்டே இருப்பார். அண்ட் செம்ம ஸ்ட்ராங் ஆயிடுவார், ஃபிட் ஆயிடுவார். ஸோ அதான் சோலோவாக வந்து இவர் எல்லா மிஷின்ஸும் முடிக்கிற மாதிரி தான் கான்செப்ட். இன்னும் நிறைய விஷயம் சொன்னோன்னா ஃபுல் ஸ்பாய்லர் ஆயிரும். ஸோ நீங்கள் கண்டிப்பாக இதை பார்க்கலாம். ஆனால் ஆக்ஷன் கேட்டகிரியில் அல்டிமேட்டாக பண்ணியிருக்காங்க விஷுவலாகவே. நெக்ஸ்ட் நம்ம லிஸ்ட்டில் 6th இடத்துல இருக்க நம்ம ஒன் பஞ்ச் மேனோட அனிமே தான் 2015 ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஆனால் இது வரைக்கும் வெறும் 2 சீசன் தான் அவைலபிளாக இருக்குது வித் டோட்டல் 24 எபிசோட்ஸு. ஸோ இதை என்ன சொல்கிறது, சிம்பிளாக சொல்லணும்னா இது வந்து ஒரு ஃபன் காமெடியான ஒரு அனிமே. சூப்பர் ஹீரோ கேட்டகிரியானது. நம்ம ஹீரோக்கு இருக்கிறது ஒரே ஒரு வீக்னஸ் என்னென்னா அவர் ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கார். அவர் லைக் ஒரு பஞ்ச் தான் அடிப்பார், வில்லன்கெலாம் செத்துடுறாங்க. ஸோ அதுதான் அவருக்கே கொஞ்சம் பிடிக்காமலேயும் இருக்கும். அண்ட் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா லைக் ஒரு நல்ல ஒரு கெத்தான ஒரு வில்லன் வரணும்னு சொல்லிட்டு அவரும் வெயிட் பண்ணிகிட்டு இருக்காரு. ஸோ இதோட மேக்கிங் செம்மையாக இருக்கும், நல்ல ஃபன் காமெடியாக போயிட்டுருக்கோம். என்ன இது வரைக்கும் நம்ம இதை தமிழ் டப்டோட அவங்க ரிலீஸே பண்ணலை. ஸோ வெறும் இங்கிலீஷ் டப்லையும் அவைலபிளாக இருக்குது. இல்லை ஒரிஜினலாக நீங்கள் பார்க்கணுன்னா ஜாப்பனீஸ்லேயே பார்த்துடலாம். ஆனால் ஹைலி ரெக்கமெண்டட், அல்டிமேட்டாக இருக்கும். விஷுவலுக்காகவே கண்டிப்பாக பார்க்கலாம்.
நெக்ஸ்ட் நம்ம லிஸ்ட்டில் 5th இடத்துல இருக்க நம்ம ஜுஜுட்சு கைசென்னோட அனிமே தான் 2020 தான் ஸ்டார்ட்டே பண்ணியிருக்காங்க. இது வரைக்கும் 2 சீசன் அவைலபிளாக இருக்குது அண்ட் டோட்டல் 47 எபிசோட்ஸ் இருக்குது அண்ட் ஒரு மூவியும் இருக்குது நம்ம ஜுஜுட்சு கைசன் 0ன்னு சொல்லிட்டு. ஸோ அதையும் நீங்கள் பார்த்துருங்க. பை த வே ஃபுல் கர்சஸ் டார்க்கரான ஒரு யூனிவர்ஸை க்ரியேட் பண்ணிட்டாங்க. நிறைய பாப்புலரான கேரக்டர்ஸ் இருக்கும். வில்லன் கேரக்டரே செம்மையாக இருக்கும். இன்னும் ஒரு வில்லனிசமே காமிக்கலன்னு கூட சொல்லலாம். அந்த மாதிரியான சில விஷயங்கள்லாம் உள்ளே போயிட்டு தான் இருக்குது. பட் இது நம்ம தமிழ் டப்டோட இப்போ நல்லபடியாக கிரன்ச்சிரோல் ஆப்பையும் கொண்டு வந்திருக்காங்க. அண்ட் இப்போ தான் ரீசெண்டாக ஒரு அப்டேட்டே வந்தது. சீசன் 3 தான் ஃபைனலான சீசனாகவே இருக்க போதான். ஸோ அதுவும் என்னால் புரியல, இன்னும் எப்படியா ஸ்டோரி முடிக்க போகிறீங்க ஒரே சீசனில். ஆனால் செம்ம ஃபாஸ்ட்டாக தான் அவங்க போயிட்டுருக்காங்க. மேக்ஸிமம் நெக்ஸ்ட் இயர்லலாம் முடிஞ்சிடும். நெக்ஸ்ட் நம்ம லிஸ்ட்டில் 4th இடத்துல இருக்க நம்ம மை ஹீரோ அகாடமியான்னு சொல்லிட்டு 2016 இந்த அனிமியும் ஆரம்பிச்சிருக்காங்க. இப்போ வரைக்கும் டோட்டலி 7 சீசன் அவைலபிளாக இருக்குது அண்ட் டோட்டல் எபிசோடும் பார்த்தீங்கன்னா 159 எபிசோட்ஸ் இருக்குது. அண்ட் இதையும் பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ் டப்டோட இப்போ நம்ம கார்ட்டூன் நெட்வொர்க் சேனலில் தான் அவங்க ரிலீஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ இன்னும் தெரில இன்னும் எக்ஸாக்டான எந்த சீசன் வந்திருக்காங்க. ஏன்னா நான் அதை ஃபாலோ பண்ணுறதில்ல. நான் ஒரிஜினலாகவே எல்லாத்தையும் ஆல்ரெடி இங்கிலீஷ் டப்லேயே நான் வந்து பார்த்துட்டேன். ஏன்னா எனக்கு ரொம்ப பிடிச்ச அனிமே சூப்பர் ஹீரோ கேட்டகிரி வேலையா. ஸோ கண்டிப்பாக அதை பார்க்கலாம். அண்ட் ஸ்டோரி வைஸ்லையும் நல்லா இன்ட்ரெஸ்டிங்காகவே போயிட்டுருக்கு. ஸோ இதுக்கும் பார்த்தீங்கன்னா சீசன் 8 தான் ஃபைனலான சீசனாக இருக்க போதான். ஸோ பார்ப்போம், எல்லாமே எண்ட் ஆகிட்டு இருக்கா, அதான் ஒரு மாதிரி இருக்குது. நெக்ஸ்ட் நம்ம லிஸ்ட்டில் 3rd இடத்துல இருக்க நம்ம டீமன் ஸ்லேயர் 2019 ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இது வரைக்கும் 4 சீசன் அவைலபிளாக இருக்குது அண்ட் நம்ம டோட்டல் 55 எபிசோட்ஸ் தான் இருக்குது. ஸோ நீங்கள் அதை பார்க்க ஆரம்பிச்சிங்கன்னா ஈஸியாக 4 சீசனையும் கவர் பண்ணிடலாம். ஒன் ஆஃப் த ஹை குவாலிட்டியான அனிமேன்னு கூட இதை சொல்லுவாங்க. ஏன்னா அதோட விஷுவல்ஸ் மேக்கிங் நீங்கள் பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்கும். இந்த மாதிரி ஒரு லைவ் ஆக்ஷனில் கூட அவ்வளோ விஷுவல்ஸாக காமிக்க மாட்டாங்க. ஆனால் ஒரு அனிமேல போய்ட்டு அப்படி காமிச்சிருப்பாங்க. ஸ்டோரி வைஸும் செம்ம டீமன்ஸ்லாம் இருப்பாங்க அண்ட் அவங்கள சாவடிக்கிறதுக்காக இந்த ஹாஷிராஸ்ன்னு சொல்லிட்டு தனி ஒரு லீடர்ஸ்லாம் இருப்பாங்க. அண்ட் அவங்களுக்கு கீழே ஸ்டூடெண்ட்ஸாக தான் நம்ம ஹீரோலாம் ஜாயின் ஆவார். ப்ளஸ் இப்போ இவரும் கொஞ்சம் கொஞ்சமாக லெவல் அப்ரேட் ஆகிட்டு இருக்காரு. நிறைய விஷயங்கள் இருக்குது. ஆனால் இமோஷ்னல் டச் இந்த அனிமேல கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். பார்த்து பாருங்கள், நிறைய விஷுவல்ஸாகவே உங்களை அழுவச்சிருவாங்க. வில்லன் சாவர சீனில் கூட நீங்கள் கொஞ்சம் இமோஷ்னல் ஆகிடுவீங்களாம், பார்த்துக்கோங்களேன். வில்லனுக்கு ஒரு நல்ல ஸ்டோரி லைனோட தந்துருக்காங்க. அண்ட் பை த வே இதுக்கும் லைக் இது ஆக்சுவலாக இப்போ சீசன் வைஸில் முடிஞ்சிச்சான். அப்கமிங் த்ரிலாஜி கலெக்ஷனான மூவி மட்டும் வரப்போதான். அண்ட் அந்த 3 பார்ட்ஸான மூவிலையும் ஃபுல் ஸ்டோரியும் முடிச்சிருவாங்களாம். ஸோ பாருங்களேன், இதுவும் முடியுது போகுது. நெக்ஸ்ட் நம்ம லிஸ்ட்டில் 2nd இடத்துல இருக்க நம்ம அட்டாக் ஆன் டைட்டன்ஸ் 2013 ஆரம்பித்தாங்க. வித் டோட்டல் 4 சீசன் அவைலபிளாக இருக்குது. அண்ட் ஆக்சுவலாக ஸ்பெசிஃபிக்காக சொன்னால் சீசன் 4லேயே பார்த்தீங்கன்னா 3 பார்ட்டும் அவங்க ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அண்ட் அதுவே ஒரு மூவி லெவலாக இருக்கும். எபிசோட் வைஸாகவே இருக்காது. லைக் அவர் கணக்காக வந்து அவங்க ஒரே ஸ்ட்ரெச்சாக கொண்டு போயிருப்பாங்க. அதெல்லாம் டோட்டல் வர்த்தியாக இருக்கும். அண்ட் பை த வே இதுக்கு டோட்டலாக 89 எபிசோட்ஸ் அவைலபிளாக இருக்குது. ஸோ இது வந்து ஒரு கம்ப்ளீட்டடான ஒரு அனிமே. அண்ட் இது நம்ம தமிழ் டப்ல இன்னும் பண்ணலை. மேபி ஃப்யூச்சரில் பண்ணலாம், நிறைய சான்சஸ் இருக்குது. ஏன்னா நல்லா பாப்புலரான அனிமேவா. ஸோ அதனால் ஹோப் ஸோ. பட் இப்போதைக்கு வெறும் இங்கிலீஷ் டப்லையும் அவைலபிளாக இருக்குது. இல்லை ஒரிஜினல் நீங்கள் ஜாப்பனீஸ்லேயே பார்த்துடலாம். அண்ட் பை த வே இல்லை என்ன கான்செப்டாக இருக்கும்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு இந்த மாதிரி ஜெயிண்ட்டான டைட்டன்ஸ் இதெல்லாம் பிடிக்கும்னா இதை பாருங்கள். அண்டு அதுக்கு நிறைய காம்ப்ளிகேட்டடான ஒரு ஸ்டோரியாக சிம்பிளாக சொல்லவே முடியாது இதை. ஆனால் நம்ம ஹீரோ ஏரன் ஏகர் இந்த பேரை நீங்கள் மறக்க மாட்டீங்க. ஒன் ஆஃப் யுவர் ஃபேவரட்டான கேரக்டராக மாறிடும். அவர் ஹீரோவா வில்லனா என்னென்னே புரியாதியா. ஆனால் நீங்கள் பார்க்கும்போது அதை ஃபீல் மட்டும் பண்ணுவீங்க. அண்ட் ஃபைனல் நம்ம லிஸ்ட்டில் நம்பர் 1 இடத்துல இருக்க எவர்கிரீனான நம்பர் 1 பீஸோட அனிமே தான். ஸோ 1999 ஆரம்பிச்சிருக்காங்க. சீசன் வைஸாக இதை பிரிக்க முடியாது தான், ஏன்னா கண்டினியூஸாக இருக்கும். பட் ஆர்க் வைஸில் பிரித்து வச்சுருக்காங்க. பட் இருந்தாலும் அஃபிஷியலாக பார்த்தீங்கன்னா 20 சீசன்ஸ் அவைலபிளாகவும் இருக்குது அண்ட் இன்னும் ஆன்கோயிங்லும் இருக்குது. அண்ட் இது எப்போ ப்ரோ முடியும்னு கேட்டிங்கன்னா அதுக்கு எக்ஸாக்டாக சொல்ல முடியாது. ஏன்னா அது மாங்கா சைடில் இன்னும் முடிஞ்சால் மட்டும்தான் நம்ம அனிமே சைட்லையும் அதை கம்ப்ளீட் பண்ணுவாங்க. ஆனால் இதுக்கு நிறைய விஷயம் போயிட்டுருக்கு. ஸோ இப்போ வரைக்கும் டோட்டலாகவே 1116 எபிசோட் வந்திருக்கு. இன்னும் ஆன்கோயிங் போயிட்டுருக்கு. நானும் எக்ஹெட் ஆர்க் வரைக்கும் வந்துட்டேன். ஸோ அதை முடிஞ்ச அப்புறம் அதை அப்படியே பொறுமையாக பார்த்துலான்னு வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். ஃபைனஸ்டான ஒரு அனிமே. கேரக்டர் லைக் ஒரு கேரக்டருக்கும் வந்து ஒரு தனித்தனி ஆர்க்காகவே அவங்க ஸ்ப்ளிட் வைஸ் பண்ணி வச்சுருக்காங்க. நல்ல ஒரு ஸ்டோரி இருக்குது. வில்லனுக்கும் நல்ல ஒரு செக்மெண்ட்டான ஸ்டோரி இருக்கும். ஒரு எப்பிக் லெவலில் பண்ணிட்டாங்க சிம்பிளாக சொல்லணும்னா. ஸோ இது எப்போயோ ரிலீஸ் ஆனது இன்னும் கூட நம்பர் 1 இருக்குன்னா அதோட ஸ்டோரி அண்ட் இப்போ பொறுமையாக அதை வந்து ஒரு ஃபேன் பேஸே க்ரியேட் பண்ணிட்டாங்க. அண்ட் இப்போ கூட அதை பாப்புலாரிட்டி வைஸில் பாருங்களேன் நம்பர் 1 இடத்துல இருக்குது. ஸோ இதை தோக்கடிக்கிறது ரொம்பவே கஷ்டம். பார்ப்போம் வேறு என்ன அனிமே வருதுன்னு.
ஸோ தட்ஸ் ஆல் கைஸ், இதுதான் இப்போதைக்கு டாப் 10 ஆன பாப்புலரான அனிமே. அண்ட் இந்த லிஸ்ட் எடுக்கும்போது எனக்கே கொஞ்சம் சில விஷயங்கள் ஷாக்கிங்காக இருந்தது, எங்கேயா நம்ம நருட்டோவை காணோன்னு சொல்லிட்டு. ஆனால் இப்போதைக்கு நருட்டோட பாப்புலாரிட்டி வைஸ் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. ஏன்னா பருட்டோ அவ்வளோ அவங்க கெத்தாக நெக்ஸ்ட்டு கொண்டு வரணும். ஸோ அப்போது அது வந்தால் மட்டும்தான் திருப்பி நருட்டோ வந்து இந்த பாப்புலரான லிஸ்ட்டில் இப்போது ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். அண்ட் நானும் வந்து நம்ம மை அனிமே லிஸ்ட்லேருந்து எல்லாம் பெரிய பெரிய வெப்சைட்ஸ் லைக் நம்ம IMDK தனியாக ஒரு அனிமே இருக்குது. அண்ட் எல்லாம் ஒரு அனிமையோட ரிவ்யூஸ்லேருந்து எல்லா செக்மெண்ட்லேயும் எடுத்து தான் தனியாக அந்த லிஸ்ட்டே க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ ஸ்பெசிஃபிக்காக எந்துன்னு வந்து லைக் என்னோடய ஃபேவரட்டான அனிமேஸை மட்டும் அப்படி இந்த லிஸ்ட்டில் ஆட் பண்ணி போடலை. ஏன்னா நருட்டோ ஒன் ஆஃப் மை பர்சனல் ஃபேவரட். அண்ட் நான் வின்லாண்ட் சகாவும் எங்கேயா பாப்புலரில் இல்லையேன்னு பார்த்துருந்தேன். பட் ஜஸ்ட் பாப்புலாரிட்டி வைஸ் இப்போதைக்கு நிறைய பேர் இதை பார்த்துட்ருக்காங்க. அண்ட் அதனால இது வந்து டாப் 10ல் இருக்குது. அண்ட் மேபி 11th இடத்துலையோ 12th இடத்துலையோ நம்ம நருட்டோ அண்ட் வின்லாண்ட் சகாவும் இருக்கலாம். ஸோ அதனால் தப்பாலாம் எதுவும் நினைக்காதீங்க. பை த வே, வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்டையும் ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். அண்ட் கிரன்ச்சி ரோல் அண்ட் வேறு நிறைய சின்ன சின்ன நெட்வொர்க் சைட்லேருந்தெல்லாம் நல்லபடியாக நம்ம தமிழ் டப்டோடையும் ரிலீஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால் இது பொறுமையாக அப்படியே நம்ம தமிழ் டப்டான கம்யூனிட்டி சைட்லேருந்தும் நல்லா டெவலப் ஆகிட்டே இருக்குது. பட் ஹைலி ரெக்கமெண்டட். நீங்கள் ஒரிஜினலாக பார்த்தீங்கன்னா ஜாப்பனீஸ்லேயே பாருங்கள். இல்லை ப்ரோ முடியலன்னா இங்கிலீஷ் டப்டு, அப்படியும் முடியலன்னா மட்டும் தமிழ் டப்டு போங்க. ஏன்னா சில இமோஷன்ஸ்லாம் வந்து அவ்வளோ சீக்கிரம் வந்து அவங்க டப்டு வெர்ஷனில் கனெக்ட் ஆகாது. அதுக்காகவே. அண்ட் இன்றைக்கி ஒரு வீடியோ பிடிச்சிருந்தா அப்படியே மறக்காமல் லைக் பண்ணியிருக்கேன். ஸோ கீப் வாட்சிங், கீப் சப்போர்ட்டிங் ப்ளே தமிழ் டப். See you in next video. Bye guys.